அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். 20 ஆண்டுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமியை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுஞ்சிறையில் வாடும் 7 தமிழர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இந்த நாகை மண்ணிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் செய்ய தவறியதால் நாம் தமிழர் கட்சி அதை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது காலத்தில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் பெரும் மாற்றத்தை இந்த மண் ஏற்படுத்தும். இந்த மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இந்த திமுகவுக்கு அதிகமாக வாக்களித்து ஏமாந்து போனார்கள். இன்று உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. மறப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்துவது நாம் தமிழரின் கடமை. அதை உறக்க இந்த மக்களிடையே தினம் தினம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வள்ளுவர் கோட்டத்திலையும் கோயமுத்தூரிலையும் இன்று நாகையிலையும் தமிழகம் முழுக்க கொட்டி முழங்கி கொண்டிருக்கிறார். ஏமாளிகளாய் இருந்த என் இஸ்லாமிய சொந்தங்களை நாம் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் எப்படி என்பதை தினம் தினம் அறியப்படுத்திக் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணிலே சட்டமன்ற வேட்பாளராக நான் போட்டியிட்டேன். 10,000 வாக்குகளை எனக்கு வாரி தந்தீர்கள். 70,000 வாக்கு பெற்று அண்ணன் ஷா நவாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். என்ன செய்து விட்டார்? குரல் கொடுப்பாரா? அவங்க ஓடர் கட்சி திமுக கோபித்துக் கொள்ளும். நிச்சயம் குரல் கொடுக்க மாட்டார். நாங்கள் கொள்ளும், நிச்சயம் குரல் கொடுக்க மாட்டார். நாங்கள் எங்க தாய் தமிழ் உறவுகளிடத்திலே 50, 100, 10 வாங்கி அந்த தேர்தல் காலத்தில் நின்னோம். எங்க அண்ணன் கேட்டோம், ஏ நில்லுடா, நம்ம மக்கள்கிட்ட போய் கையெடுத்து மட்டும் ஓட்டு கேட்டா போடுவாங்கடா அப்படின்னு சொல்லி எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. ஆனா அப்படியே அந்த திமுக அதிமுக அந்த ஐக்கிய பகுதியை செஞ்சுச்சு இல்ல. எங்க அண்ணன் நாகூர்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எதுக்கு? மக்கள் வாழவே முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த காரைக்கால் போட்டு நித்தம் கரிய வந்து மக்கள் புற்றுநோயிலையும் பல சுவாச பிரச்சனையிலையும் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு எங்க அண்ணன் வந்து நாகூர்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனா இந்த அதிமுக, இந்த திமுக விசிக கூட்டணி கட்சி என்ன செஞ்சிச்சு? அந்த போர்ட்டு கம்பெனியில ஆளுக்கு 3 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வாங்கிட்டு காலத்தில் நின்னா. இவன் உங்களுக்கு உண்மையா இருப்பானா? நினைச்சு பாருங்க, சிந்திங்க. இந்த எம்ஆர்எல் நிறுவனம் இருக்கு, 500 ஏக்கர் 1993ஆம் ஆண்டு ஒதுக்கினுச்சு. அதுல 100 ஏக்கர்ல இன்னைக்கு வரையும் இந்த எம்ஆர்எல் நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. மீது 400 ஏக்கர் இன்று வரையும் தரிசா கிடக்கு, பயன்படுத்தாமலே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அரசு மேற்கொண்டு 600 ஏக்கர் அவங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குது. இன்னும் 600 ஏக்கர் அவங்களுக்கு கையகப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. பெட்ரோலியம் மண்டலம் அமைக்கிறாங்க. அமைச்சா என்ன ஆகும்? இப்ப சொல்றாங்க அது பெட்ரோலியம் மண்டலம் நாங்க அமைக்கலன்னு. ஆனா நிலம் கையகப்படுத்துறத அவங்க நிறுத்தல. அவங்க என்ன செய்யறாங்க? ரெண்டு பிரச்சனை ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது. முதல்ல நிலத்தை கையகப்படுத்திக்குவோம், அடுத்தது பெட்ரோலியம் மண்டலத்தை அமைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, முட்டம், பனங்குடி, கோகுல்ராஜபுரம், நரிமணம், இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில இருந்து நம்ம விவசாய சங்கம் என்ன பண்ணுது? நம்ம எம்எல்ஏ ஆச்சா, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஆச்சா, நம்ம எல்லாம் வாக்கு செலுத்திருக்கோமே அப்படின்னு போய் கோரிக்கை மனு கொடுக்குது. அந்த விவசாயில எங்க நாம் தமிழர் அண்ணனும் ஒருத்தர் போய் கோரிக்கை மனு கொடுக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லலாம்? நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றாரு? நம்ம பேசி முடிச்சுக்குவோம், இத பிரச்சனையை பெருசாக்கிட வேண்டாம், நாம் தமிழர் கிட்ட சொல்லிட வேண்டாம், நாம் தமிழர் வருவாங்க சொல்லிடாதீங்க, அவங்க பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க, சீமானு தெரிஞ்சுன்னா அவர் அறிக்கை விட்டுருவாரு, இங்க வந்து போராட வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியல யார் உண்மையான கட்சின்னு. அதனால நீங்க இவ்வளவு நாள் நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க. அதனால இனிமே நீங்க வந்து புரிதலோட இருக்கணும். அதனால நாங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், மறப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்துவது நாம் தமிழரின் கடமை. நினைவுபடுத்துவோம், வென்று முடிப்போம்.